ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் உலக்கப்பட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மாவு எடுத்து அதில் லைட்டாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி உதிரியாக பிசைஞ்சிக்கலாம். கட்டிப்படாமல் இந்த மாதிரி உதிரியாக பிசையணும். கட்டிப்படாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா உதிரியாக பிசையணும். இந்த மாதிரி நல்லா உதிரியாக பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுப்பில் இதை மட்டும் வச்சு இதில் நம்ம ஒரு அரை டம்ளர் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கம்மியாக ஆட் பண்ணுங்கள், இல்லாட்டி அது கொதிக்கிறதுக்கே நேராயிடும். அது நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இதை பண்ணிடலாம். இந்த மேலே உள்ள இதை கலத்திட்டு இதை மட்டும் எடுத்துக்கோங்க. இதை உள்ளே ஒரு இது இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஆட் பண்ணலாம்னா உள்ளே இது இருக்கா, இதில் ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் லேயராக நம்ம தேங்காய் ஆட் பண்ணலாம். தேங்காவை நான் இந்த மாதிரி நல்லா உதிரியாக அரைச்சி வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட் லேயராக போட்டுக்கலாம். உங்களுக்கு போதுமான அளவு, உங்களுக்கு தேங்காய் பிடிக்காதுன்னா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாவை போடலாம். லேயர் பை லேயராக போடலாம். அமுக்கக்கூடாது, அமுக்குனோம்னா வேகாது. கொஞ்சம் மாவை ஆட் பண்ணிட்டு சென்டரில் இன்னும் கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேங்காய் வேணால் சேர்த்துக்கோங்க, ஆனால் தேங்காய் சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும். நாங்கள் அவ்வளோவா தேங்காய் சேர்க்க மாட்டோம். இப்போ இந்த லேயர் வந்துடுச்சு. இதுக்கு மேலே நம்ம இன்னும் கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். கடைசி தான் தேங்காய் ஆட் பண்ணி இதை வச்சு க்ளோஸ் பண்ணி இப்போ வெந்நி சூடாயிடுச்சு. அதில் ரொம்ப அமுக்காமல் லைட்டாக இப்படி வைங்க.